நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நான் போட்டியிட இருக்கின்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையிலான ஒரு தேர்தல். அடித்தட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் மதவாதத்தால் மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் இயக்கங்களுக்கும் இடையிலான இந்த போட்டி தான் இந்த தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 75 விழுக்காட்டினை அவர் நிறைவேற்றியுள்ளார். கடுமையான ஒரு நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு உரிய நிதியை அளிக்காவிட்டாலும் முடிந்த மட்டும் அவர்கள், நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அது திமுக அரசால் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள் சொன்ன பொழுது, பத்திரிகைகள் எழுதிய பொழுதும் அதை நிறைவேற்றியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவிகள் அதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெற்று பயன்பெற்று அவர்கள் அந்த அரசை பாராட்டுகிறார்கள். மழை வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 37,000 கோடி தனிநபர் மற்றும் அரசு சொத்துக்கள் நாசமாயின. நம்முடைய ஒன்றிய அரசை சார்ந்த குழு அவர்களும் வந்து பார்த்தார்கள். சில வாரங்களில் நாங்கள் நிதியை கொடுப்போம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். இருந்த போதிலும் இதுவரை ஒரு பைசா வரவில்லை. ஆனால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்திற்கு 6,000 ரூபாயை வழங்கியது நமது தமிழக அரசு. அதே வேளையில் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கே அவர்கள் நிதியை அளிப்பதில்லை. இப்பொழுது சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் பாகம் phase 2 எக்ஸ்பேன்ஷன், அந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 63,000 கோடி தேவை. அதற்கும் நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அந்த திட்ட பணிகள், அந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டக்கூடாது என்று நம்முடைய தமிழக அரசு நடப்பாண்டு கிட்டத்தட்ட 9,000 கோடி ஒதுக்கியது. அடுத்து வருகின்ற ஆண்டும் கிட்டத்தட்ட 12,000 ஒதுக்கியுள்ளது. இவ்வளோ நிதி நெருக்கடியிலையும் முடிந்த மட்டும் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு அவங்க எவ்வளோ இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் வரும்போது அதுக்கும் இடையூறாக இருக்கிறாங்க. ஆளுநர் மூலியமா ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு இடையூறாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, பாஜக அல்லாத இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்களில் ஆளுநரை வச்சு இடையூறு பண்றாங்க. பக்கத்தில் கேரளா, அங்கேயும் நிதி நெருக்கடி தான். அங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியல. இப்படி மாநில அரசாங்கங்கள் வந்து காசுலன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறது கூட சில புதிய தடைகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு.